சில நேரங்களை நம்ம பண்ணிடுறதுனால, உதாரணமாக இந்த ரூமில் இருக்குது எத்தனையோ வயரிங் எல்லாம் இருக்குது, எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க, சுவிட்சுகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க, சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுது, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தருது. திடீர்னு சொல்லி நம்ம வந்து ஏதோ ஒரு லைட்டோ இல்லை ஏதோ ஃபேன்லேயோ ஏதோ வந்து தீப்பொறி பறக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம அதில் தண்ணியை ஊற்றி அதை அணைச்சா சரியாக வருமா? அது வயரிங்கில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் தான் அந்த மாதிரி வரும். நம்ம கொண்டு அதனால உடனே வயரிங்கை போய் நம்ம பிரித்து நம்ம கைவிட முடியாது. அது நமக்கு அதுக்கு தெரியாது. நமக்கு இந்த வயரிங்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உள்ளது. நான் வெளிப்படையாக தெரிகிறது உணர்வுகளும் உணர்ச்சிகளும். நம்ம சுவிட்ச் போடலாம், ஃபேன் ஓடலாம், லைட் எரியுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எங்கே எல்லாமே இல்லை, எந்த வயரிங் எப்படி பண்ணியிருக்கு, என்ன மாதிரி எர்த்து பாயிண்ட் என்ன, நியூட்ரல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி என்னெல்லாமோ நிறைய அம்சங்களும் அதில் இருக்கும். அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நம்முடைய இயல்புன்னுட்டு சொல்லி ஒரு பேட்டர்ன் நமக்கு இருக்கு. நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டுன்னுட்டு ஒரு பேட்டர்ன் நமக்கு இருக்கு. அதுல இருந்தா நமக்கு இந்த வெளிப்பாடுகளாக அந்த மாதிரி நம்முடைய உணர்வுகளும் உணர்ச்சிகள் வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம எதையாவது ஒன்று மாற்றணும்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டை நம்மளால மாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னா பரவாயில்ல, நம்முடைய இயல்பை மாற்றி அமைக்க முடிஞ்சுன்னா பரவாயில்ல. ஆனா நமக்கு அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது அதனுடைய வெளிப்பாடுகள் மட்டும்தான் தருது. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இயல்புல இருந்து ஏதாவது உணர்ச்சிகளோ உணர்வுகளோ நினைவுகளோ வெளிவந்துகிட்டே இருக்கு. நம்ம எதோட போராடிட்டு இருக்கோம்னா அந்த வெளியே வரக்கூடியதை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம். அது ஒரு அர்த்தம் இல்லாத போராட்டமா இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த இடி மின்னலை பத்தி பார்த்திருப்பீங்க. இந்த மின்னல் வெட்டும், மின்னல் வெட்டி ஒரு 2 வினாடி 3 வினாடி கழிச்சு பயங்கரமான இடி சத்தம் கேட்கும். நம்ம மின்னலுக்கு யாரும் பயப்பட மாட்டோம். இந்த இடி முழக்கத்தை கேட்டு நம்ம எல்லாரும் காதை பொத்திட்டு அர்ஜுனா அர்ஜுனானி கூட சத்தம் போடுவாங்க, இந்த இடி நம்ம தலையில விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா எந்த இடி ஓசை நம்ம கேட்கிறோமோ அந்த இடி நம்ம நிச்சயமா நம்ம தலையில விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கேட்கறது வந்து ஒரு லேட்டரா தான் வருது, ஒரு எஃபெக்ட் தான். அது மின்னல் தான் நம்முடைய ஒரிஜினல். இடிங்கிறதுனுடைய ஒரிஜினல் வந்து மின்னல் தான். நம்ம உண்மையிலே பயப்படணும்னு சொன்னா மின்னலுக்கு பயப்படலாம், ஏன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இடி ஓசைக்கு பயப்படுற அர்த்தமே கிடையாது. ஆனா நம்ம மின்னலுக்கு யாரும் பயப்படுறது இல்லை, இடி ஓசைக்கு தான் பயப்படுவோம். இடி நம்ம தலையில விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுவோம். அதெல்லாம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் தான். நம்ம ஓசை கேட்கும் பொழுது அங்க இடியே கிடையாது. இப்ப நீங்க சில நேரங்கள் இந்த வானத்துல நட்சத்திரங்கள்லாம் பார்ப்பீங்க. நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தெரியும், இருக்கிற மாதிரியான நட்சத்திரம் இருக்குது, நம்ம பார்க்கும்போது இருக்குது. ஆனா நட்சத்திரத்துல ஒளி நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனை சில வருஷ கணக்கில் ஆகுதுன்னு சொல்றாங்க. வருஷ கணக்கில் அதனுடைய ஒளி நம்மகிட்ட வந்து சேரும் பொழுது வருஷ கணக்கில் ஆகுதுன்னு சொன்னா உண்மையிலே நம்ம பார்க்கும்போது உண்மையில அங்கே நட்சத்திரம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதே மாதிரி உண்மையிலே நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம உணர்ச்சிகள் நம்ம நினைவுகள் உணர்வுகள்லாம் வந்ததுன்னு சொல்லி சொன்னா அதை நமக்கு ரெகனைஸ் பண்ணும் பொழுது அது முடிஞ்சு போயிருது. முடிஞ்சு போனதை தான் நம்ம ரெகனைஸ் பண்றோம். அப்போ முடிஞ்சு போனது எதிர்த்து நாம வந்து போராடுறதுனால என்ன ஆயிருதுன்னு சொன்னா, இது நமக்கு வரக்கூடாது வந்திருக்க கூடாதுன்னு சொல்லும் போராடும் பொழுது அப்படி போராடுறதுனால தான் நம்ம அதை ரெனியூவல் பண்ணி விட்டுறோம். உண்மையில அது முடிஞ்சு போயிருது. முடிஞ்சு போன ஒண்ணுக்கு நம்ம உயிர் கொடுத்துறோம். நம்ம அதை எதிர்த்து போராடுறதுனால, முடிஞ்சு போன ஒன்றை எதிர்த்து போராடுறதுனால உயிர் கொடுத்துறோம். அதனாலதான் நம்முடைய பிரச்சனைகள் மன உணர்ச்சிகள் இது எல்லாமே வந்து அது இருக்கிற மாதிரி இருந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுது. உண்மையிலே நம்ம வந்து அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய மன உணர்ச்சிகளையோ சிந்தனைகளையோ எதிர்த்து செயல்பட்டு அதை சால்வ் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அது முடிஞ்சு போன பிறகுதான் நம்முடைய ஐடென்டிபிகேஷனே வருது, நம்ம ரெகக்னிஷனுக்கே அப்பந்தான் வருது. அப்ப நம்ம வந்து நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு அங்க ஒண்ணுமே அவசியமே இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம செய்யறதுக்கு அங்க எதுவுமே கிடையாது. நம்ம எதை செய்யறோம்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி தேவையில்லாத போராட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். அது அர்த்தமில்லாத போராட்டம் நம்ம என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அப்ப நம்ம அங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லாம போயிடும். நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்க என்னதான் நடக்குது?
அப்ப நம்ம கண்டுபிடிப்பு வந்து செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னா, அந்த வரக்கூடிய அனுபவங்கள் அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது ரினியூவல் ஆகாம போயிடும், அது அதுபோக்கில் மறைஞ்சு போயிடும். ஒரு முறை ஒரு நண்பர் கேள்வி கேட்டார். அதாவது ஞானிக்கு கோபம் வந்தா உடனே போயிருங்கிறாங்க, அஞ்ஞானிக்கு கோபம் வந்தா உடனே போகாதுங்கிறாங்க. ஞானிக்கு கோபம் வருமா வராதாங்கிறது பிறகு பார்ப்போம். முதல்ல ஞானிக்கு கோபம் வந்துன்னா உடனே போயிடும், அஞ்ஞானிக்கு கோபம் வந்தா உடனே போகாது. ஞானிக்கு வந்தக்கூடிய உணர்வுகள்லாம் உடனே போயிடும், அஞ்ஞானிக்கு உணர்வுகள் வந்தா உடனே போகாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானான்னு சொல்லி கேட்டார். அதை உறுதிப்படுத்துற மாதிரி நம்ம ஒரு வழக்கத்துல கூட ஒரு இதை சொல்லுவாங்க, ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்பு சூடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த தங்க ஆபரணங்கள் செய்யறவங்களை வந்து தங்கத்தை உருக்குவாங்க, உருக்கிட்டு அப்படி தண்ணியில போடுவாங்க, அதை ஆறதுக்காக தண்ணியில போடுவாங்க, போட்டுட்டு பின்னாலே கையை விட்டுட்டு எடுத்துடலாம். என்னடா இப்ப உருக்கி இப்பதானே சுட சுட அப்படியே குழம்பாக்கி உள்ள போடுறாங்க, பின்னாலே கையை விட்டு எடுக்கிறாங்களேன்னு சொன்னா ஒன்றும் ஒரு பிரச்சனை வராது, உடனே ஆறிடும் அது. ஆனா அதே மாதிரி இந்த கொல்லருடைய உலையில வந்து இரும்ப அப்படி பழுக்க காய்ச்சி அதை அடிச்சு அதை வெப்பனம் ஆக்கி அதை ஆற வைக்கிறக்கா தண்ணியில போட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, இதே மாதிரி தங்கத்தை எடுக்கிற மாதிரி பின்னால கை விட்டு எடுத்துட முடியாது, எடுத்தோம்னா கை அந்தால பொத்து போயிடும். அப்ப அந்த இரும்பு வந்து சூடு ஆடுறதுக்கு டைம் எடுக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஞானிக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் வந்து உடனே மாறிடும், அஞ்ஞானிக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் வந்து உடனே மாறாதா, ரெண்டு உணர்வுகளுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா உண்மையில வந்து அப்படி கிடையாது. ரெண்டு பேருடைய உணர்வுமே வந்து இந்த தங்கச்சூடு வந்து எப்படி உடனே மாறிடுதோ அதே மாதிரிதான், அது ஞானியா இருந்தாலும் சரி அஞ்ஞானியா இருந்தாலும் சரி, அது தங்கச்சூடு மாதிரி உடனேவே மாறி போயிடும். அப்ப ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்னதான் வித்தியாசம்னு சொல்லி சொன்னா, அஞ்ஞானி வந்து அதை ரினியூவல் பண்ணிடுறான், ஞானி வந்து ரினியூவல் பண்ணாம விட்டுறான். அந்த ரினியூவல் பண்றதுனாலதான் வந்து அது நிலைச்சு இருக்குது ஒழிய, ரினியூவல் பண்ணாம விட்டுட்டோம்னு சொன்னா அது இல்லாமலே போயிடும். அப்ப அது வந்து அந்த சூடு வந்து நம்முடைய உணர்வுகள் வந்து நிலைச்சிருக்குங்கிறது கிடையாது, நம்ம ரினியூவல் பண்றதுனாலதான் பிரச்சனையே வருது. நம்ம என்னதையோ ஒண்ணு பண்ணி ரினியூவல் பண்ணி விட்டுறோம், நம்ம தவறான அணுகுமுறையின் காரணமாக நம்ம ரினியூவல் பண்ணிடுறோம். இப்ப நம்ம வந்து நமக்கு ஒரு விருப்பமான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கிட, ஒரு விலை மதிப்பு அதிகமான ஒரு பொருள், அது திடீர்னு சொல்லி ஒரு நாள் டெஸ்ட்ராய் ஆயிரும். இப்ப நம்ம இந்த பொருளை நம்ம திருப்பி வாங்கவே முடியாது, அதே மாதிரி கொண்டாடவும் முடியாது, அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய அபூர்வமான பொருள். இப்ப நமக்கு அது அழிஞ்சு போனதுனால நமக்கு ஒரு மனசுல ஒரு வருத்தம் ஏற்படும், ஒரு துயரம் ஏற்படும். இப்ப நம்ம அருமையான பொருள் நம்மளை விட்டு போயிட்டுதேன்னு சொல்லி வருத்தம் ஏற்படும். சரி, அதை நம்ம திருப்பி கொண்டு வர முடியும்னு சொல்லி சொன்னா நம்ம வருத்தத்துல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு, அல்லது காணாம போச்சுது நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னா நம்ம வருத்தத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது போனது, ஆனா நமக்கு வருத்தம் வந்துட்டே இருக்கு. அடுத்தாப்புல நம்ம என்ன பண்றோம், இப்ப முதல்ல வந்து அது காணாம போச்சுது, வருத்தம் வந்துட்டு, இப்ப நமக்கு அந்த வருத்தம் வந்தது நமக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த துக்கம் வந்ததுனால நமக்கு தூக்கமே கிடையாது, டென்ஷன் ஆயிருது, ஹார்ட் பீட் அதிகமாயிருது. நம்ம இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா ஏதாவது பிரச்சனை, நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுமோங்கிற ஒரு பயம் வந்துருது. அப்ப முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு நடந்து போன ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்கு பிடிக்கல, அந்த பொருள், நம்முடைய பொருள் தொலைஞ்சு போனது நமக்கு பிடிக்கல. அப்படி பிடிக்காததுனால நமக்கு ஒரு துக்கம் வந்தது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண, அந்த துக்கமும் நமக்கு பிடிக்கல. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, எது நிகழுதோ அதோட ஒரு முரண்பட்டுட்டே இருக்கும். அப்படி இந்த முரண்படுறதுனாலதான் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா பிரச்சனையுமே ஏற்படும்.